அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம 4வது கலசம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5வது கலசம். இந்த 5வது கலசம், அந்த 5வது தேவதூதன் தன் கையில் இருக்கிற கலசத்தை கொண்டு போய் எங்க ஊற்றுறாருன்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 10-11 திருவசனங்கள். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதனுடைய ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்குதுங்க. இப்போ இந்த 5வது தூதன் தன் கையில் இருக்கிற கலசத்தை எடுத்துட்டு போயிட்டு எங்க ஊத்துறாருனாக்கா, அந்தி கிறிஸ்துவனுடைய மிருகம் அந்தி கிறிஸ்து தான் மிருகம். அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தின் மீது, அது உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்தின் மீது இந்த 5வது கலசத்தை ஊற்றின உடனே அதனுடைய ராஜ்யம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியானது இருள் அடைந்தது அப்படின்னு வசனத்துல எழுதியிருக்குதுங்க. இருள் அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கிறோம். யாத்திராகமா 10வது அதிகாரம் 21 23 திருவசனங்களில் எகிப்தில் காரிருள் நடந்தது. எகிப்துல கூட இதே மாதிரி கார் இருள், இங்க சிங்காசனம் மிருகத்தின் மீது சிங்காசனம் மீது ஓட்ட உடனே மிருகத்தினுடைய ராட்சியம் இருள் அடைஞ்சிச்சு அப்படின்னு இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கிறோம். எகிப்துல கூட கார் இருளை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதே கார் இருள் உபத்திரவ காலத்தில் 5வது கலசம் ஊற்றப்படும் பொழுது நடக்கும். இப்படி இந்த 5வது கலசம் மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மீது ஊற்றப்படும் பொழுது கார் இருள் உண்டாகும் அப்படின்னு வசனத்தில் எழுதியிருக்குது இல்லையா? இதை மையமா வச்சு யோவேல் என்ன தெரியுமா சொல்றாரு? யோவேல் தீர்க்கதரிசி யோவேல் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனமா 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனத்தின்படி அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள் என்று யோவேல் கூறுகிறார். அது அந்தகாரமான நாள். அந்தகாரம்னாக்கா இருள் தான். அந்தகாரம் சொன்னா சாத்தான கூட சொல்றதான். அந்தகாரன்றது சாத்தான குறிக்கிற ஒரு அடையாளம் கூட. அந்த நாள் அது மப்பும் மந்தாரமான நாள். அதாவது சூரியன் போய் மறையுது பத்தியா, சாயங்காலத்துல இருளும் வராது, வெளிச்சமும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மாதிரி இருளும் வெளிச்சமும் கலந்த மாதிரி, அதுதான் மப்பும் மந்தாரமான நாள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதான் அவனுடைய ராஜ்யம் அப்படி இருக்கும் அப்படின்னு யோவேல் சொல்றாரு. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள் என்று யோவேல் கூறுகின்றார். மார்க் என்ன தெரியுமா சொல்றாரு? மார்க் எழுதின புஸ்தகம் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 24 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை பற்றி, அந்த இருள் அதை பற்றி என்ன சொல்றாரு? அந்த நாட்களில் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் என்றார். சூரியன் அந்தகாரப்படனா வெளிச்சம் கொடுக்காதான். சூரியன் வெளிச்சம் கொடுத்தா தானே நல்லா வெளிச்சம் கொடுக்கும், சந்திரன் வெளிச்சம் கொடுக்கும். சூரியன்கிட்டயே அந்த ஒளியை எடுத்துடுறாரு, அப்படி எப்படி சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்?
சூரியனும் அந்தகாரப்படும், சந்திரனும் ஒளியை கொடாதிருக்கும் என்றார். தகிக்கும் அக்கினிக்கு ஒத்ததான உஷ்ணத்தை தான் கூறாதபடி அவதிப்பட்ட மக்களுக்கு இரக்கம் காட்டும் வண்ணமாக மிகவும் நெருங்கி தொடர்ந்ததான இந்த 5ஆம் கலசம் இருளை கொண்டு வருகிறது. இந்த உஷ்ணம், புண்ணு, தாகம் இதெல்லாம் ரொம்ப கொடிய வேதனை. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இருள் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இருள் தனி வெளிச்சம் பார்க்க முடியல, அவ்வளோதான். கொஞ்சம் இளைப்பாறுதல், இந்த இருள் கொஞ்சம் இளைப்பாறுதல் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இருளின் விளைவாக இப்படி இருட்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு பொருளுமே பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கரிய இருட்டாக இருக்கும். நம்ம கூட நைட்டில் லைட்டெல்லாம் எரிஞ்சுருக்குது, திடீர்னு லைட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கிறீங்களா? அந்த இருட்டை எதிர்காக்கிற பொருள் எதுவுமே தெரியாதுங்க. அதை விட இன்னும் கரிய இருட்டாக இருக்குமா கடைசி நாளில். தகிக்கும் அளவுக்கு இந்த தகிக்கும் அக்கினிக்கு ஒத்ததான உஷ்ணத்தை தாங்கக்கூடாதபடி அவதிப்பட்ட மக்களுக்கு இரக்கம் காட்டும் வண்ணமாக மிகவும் நெருங்கிய தொடர்ந்ததான இந்த 5ஆம் கலசம் இருளை கொண்டு வருகிறது. இந்த இருளின் விளைவாக அவர்களுக்கு ஏற்பட்ட வருத்தங்களினாலும், வருத்தம் வெளிச்சம் இல்லையே, எதிர்காக்கிற பொருள் கூட எதுவுமே பார்க்க முடியலையே, குரோட மாதிரி ஆயிட்டாங்க. வருத்தங்களினாலும் தங்கள் புண்களின ஏற்கனவே புண்ணுக்குது, சரீரத்தில் புண்ணுக்குது, புண்களினாலும் பாதிக்கப்பட்டவர்களால் தங்கள் நாவுகளை கடித்து கொள்ளும்படிக்கு நாக்கு கட்சிக்கு வாங்கலாம். அந்த இருட்டில் நாவுகளை கடித்து கொள்ளும்படிக்கு பரலோகத்தின் தேவனை தூஷிக்கும்படிக்கும் முற்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இவ்வளோ ஒரு கொடுமையான காலத்தில் இவ்வளோ தண்டனை நிற்குது இந்த பூமிக்கு. இவ்வளோ கொடிய வேதனையில் அவஸ்தைப்படுறாங்க. அப்படி அவஸ்தைப்படும் பொழுது கூட கடவுளை திட்டுறாங்களாம். இந்த மக்கள் கடவுள் ஏன்னா இன்னும் பூமி நிறைய நாள் இருக்கும்போது நம்ம வாழ போறோம்னு நினைப்பு பழகுது அவங்களுக்கு. அதனால கடவுளை திட்டுறாங்களாம். ஒரு வாதையின் உபத்திரவம் சகித்து முடியும் முன்பு அடுத்த வாதையின் உபத்திரவம் வந்து விடுகிறது. இப்போ ஒரு வாதை போச்சுனாக்கா அடுத்த உடனே இது நடந்து முடிச்ச உடனே அடுத்த வாதை வருது. சங்கிலி மாதிரி தொடர்ந்து ஒன்று போனால் இப்போ ரயில் பெட்டி எப்படி போகுது, ஒரு பெட்டி போனால் அடுத்த பெட்டி வந்து அது போல ஒரு உபத்திரம் போன பிறகு அடுத்த உபத்திரவம் வந்துனே இருக்குது. வாதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மிக குறுகிய கால இடைவெளிக்குள் அடுத்தடுத்து ஏற்படுகிறதாய் இருப்பதால் வேதனையின் அகோரத்தன்மை அளவு கடந்து போய் விடுவதாகும். இந்த ஒன்று பின்னால் இந்த வாதைகள் இந்த வேதனைகள் மக்களுக்கு வந்துட்டே இருக்கிறதுனால இந்த வேதனை அவங்களுக்கு அகோரமான ரொம்ப கொடிதாக இருக்குமா. பல நாட்கள் பல மாதங்கள் என பரவலாக இடைவெளி விட்டு செல்லாமல் இப்போ முதல் கலசம் ஊற்றுனாங்க, புண்ணு வந்துச்சு, அதாவது கொப்பளங்கள் வந்துச்சு. ஒரு 6 மாதமோ இல்லை 2 மாதமோ 1 மாதமோ விட்டுட்டு இன்னொரு வாதம் வந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லையா, ஒரு வாதம் ஊற்றி கொஞ்ச நாள், அதாவது ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரத்துக்கு ஒன்று ஒரு வாரத்துக்கு அடுத்து 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 வந்துனே இருக்குதான், இடைவெளியே கிடையாதான். பல நாட்கள் பல மாதங்கள் என பரவலாக இடைவெளி விட்டு செல்லாமல் குறுகிய கால அளவில், அதுவும் ஒரு சில மாதங்களுக்குள் இத்தனை வாதைகளும் அகோரமாய் ஏற்பட்டு முடிந்துவிடும். ஒரே மாதம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுவாங்க. இந்த 7 வாதைகளும் கலசங்களை ஊற்றுறாங்க பற்றியா, 7 கலசங்கள், இது எல்லாமே ஒரு சில மாதத்துக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சிடுமா. அவர்களின் வேதனைகள் மனமாற்றத்தை கொண்டு வருவதற்கு பதில்
அவர்கள் பரலோகத்தின் தேவனை தூஷிக்கும்படி செய்தது. மனமாற்றத்தை கொண்டு வரல. இந்த வாதையெல்லாம், இந்த கொடூர வேதனையெல்லாம் அவங்க அனுபவிக்கும் போது, ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோம், நம்ம மனம் மாறணும், நம்ம கடவுளை நாடி போடும், கடவுளுடைய தயவு நம்மளுக்கு வேணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்ற மனமாற்றம் வரலை. கடவுளை திட்டுறாங்களாம், அவருடைய பேரை தூஷிக்கிறாங்களாம், அவர் பேரை சொல்லி திட்டுறாங்களாம். எந்த மட்டும் பாவமும் மனம் திரும்பாமையும் நீடிக்கிறதோ அந்த மட்டும் நரகமும் நீடிக்கும். இந்த வாதை அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்தினுடைய ராஜ்யம் முழுவதும் பரவி பிடிக்கும். இந்த உபத்திரவம் எல்லாம் யாருக்கு அப்படின்னா அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனை சேர்ந்த கூட்டத்தாருக்கும் தான் இப்பேற்பட்ட வாதைகள், உபத்திரவங்கள். இதுல நிறைய பேர் இறந்துடுவாங்க, நிறைய பேர் செத்துடுவாங்க, மறிக்கிறவங்க மறிச்சுன்னு போயினே இருப்பாங்க. இப்போ கூட நம்ம ஆப்பிரிக்கா கண்டத்தில் பார்க்குறோம், ஒரு சில நாடுகளில் மண்ணை அப்படியே குழச்சிய வரட்டி மாதிரி செஞ்சு அந்த மண்ணு சாப்பிட்றாங்கங்க. நம்ம ஆப்பிரிக்கா நாட்டு இப்போ சாப்பாடு கிடைக்கல. ஆப்பிரிக்கா தேசமெல்லாம் ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு கண்டம் அது. அதை விட இன்னும் மோசமாயிடும். அந்த கிறிஸ்து காலத்தில் உணவு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, வெயில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், கொப்பளம் புண்கள் வந்துடும் உடம்புல, வெளிச்சம் இருக்காது, இருட்டாக தான் இருக்கும். இவ்வளோ வேதனை தேவையா? அவனை வணங்கி அவனுடைய முத்திரையை எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடியே போய் நீ தான் கடவுள், நீ தான் ராஜா, நீ தான் எங்களை காப்பாற்றவரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடனாக்கா இப்போ ஏற்பட்ட துன்பமெல்லாம் வந்து இந்த துன்பத்திலிருந்து அவன் காப்பாற்றணும் இல்லை? அவனும் சேர்ந்து தான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறான். அந்தி கிறிஸ்துவும் சேர்ந்து தான் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறான். அப்போ கூட இந்த ஜனத்துங்களுக்கு புரியல. இவன் முத்திரையை நம்ம எடுத்துக்கிட்டோம், இவனை நம்ம வணங்குறோம், இவ்வளோ உபத்திரம் நம்மளுக்கு வந்திருக்குது, இவன் நம்மளை காப்பாற்றுவான்னு நினச்சா இவன் காப்பாற்ற மாட்டேங்கிறானே அப்படின்ற உணர்வு கூட அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. கடவுளை திட்டுறாங்களாம், கடவுளுடைய பேரை தூஷிக்கிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ எந்த அளவுக்கு கெட்டவங்களா அவங்க இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயம் இல்லை, எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல தாங்கிக்கிட்டு கடவுளை திட்டுறாங்க. அந்த வீராப்பு, அந்தி கிறிஸ்து மேல வச்சிருக்கிற அந்த வைராக்கியம் கடவுளை திட்டு சொல்லுது. ஸோ அடுத்த நிகழ்ச்சி வந்து 6வது கலசம். 6வது கலசத்துல 6வது தூதன் என்ன செய்யறாரு அப்படின்ற நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலேயே நடந்திருக்குது, புதிய ஏற்பாட்டிலேயே நடக்க போகுது. பழைய ஏற்பாடு வந்து நிழலாட்டம், புதிய ஏற்பாடு தான் நிஜம். நிஜமும் நிழலாட்டமும் அப்படின்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். இப்போ எகிப்தில் நடந்த அந்த வாதையெல்லாம் வச்சு நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. அதெல்லாம் முன்னாடியே மாடல், பின்னாடி நிஜமாவே இப்படி உலகம் முழுசு நடக்க போகுது. அங்க நடந்தது வந்து எகிப்துல மட்டும் நடந்துச்சு, ஒரே ஒரு நாட்டுல மட்டும். அதுவும் இஸ்ரேல் மக்கள் இருக்கிற இடத்துல அந்த உபத்திரம் எல்லாம் கிடையாது. மற்ற இடத்துல இருக்கிற எகிப்துல இருக்கிற மக்களுக்கு தான் அந்த வாதை. ஆனா உபத்திரவ காலத்துல உலகம் முழுவதிலும் நடக்கும். அதனால ரெண்டுத்தையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாதுங்க. ஸோ 6வது கலசம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த செய்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள், சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்கள். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை எடுத்து படிங்க. இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்தலேருந்து பேசிட்டு வராங்க. நல்லது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நான் நன்றி சொல்ல நிறைய பேர் பேசுகிறாங்க, பேசணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் புரஜாதி மக்கள் கூட இயேசுவின் வருகை தெரிஞ்சுக்கிறாங்க, வரப்போறாராமே கேள்வி கேட்குறாங்க. அப்படியா? பேசணும், பேச 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 இன்னும் செய்திகள் வந்து விரிவடையணும். நிறைய பேர் பேசணும், வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவருடைய வருகை பற்றி பேசணும்.
ஸோ அடுத்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. திட்டி கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு கூட நான் நன்றி சொல்கிறேன். அவங்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு, டிஸ்லைக் பண்ணவங்களுக்கு கூட நான் ஜபத்தில் வச்சு ஜெபிக்காத விட்றதில்ல. முக்கியமாக டிஸ்லைக் பண்ணுறவங்கள விட்றதே கிடையாதுங்க. நான் அவங்களுக்காக விசேஷமாக பாரத்தோடு ஜெபிக்குது. ஏன்னா அவங்க சத்தியத்தை அறியாத இருக்கிறதுனால சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபிப்பேன். நிறைய பேர் ஜப குறிப்பு கேட்டுருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேங்க. உங்களுக்காக நீங்கள் கொடுத்த ஜப குறிப்புக்காக கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேங்க. என்னுடைய தரிசனம் வந்து உலக தரிசனம் தான். அதனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ஜெபிக்கிறது உண்டுங்க.